தனக்கு எவ்வளவு திறமை இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பொருளாதார பின்புலம் இருந்தாலும் சரி, ஒரு சமூக அரசியலை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டால் வாழ்க்கையிலே வெற்றி அடைய முடியும் என்பதை நமக்கு காட்டியிருக்கிறார் தம்பி முத்துகிருஷ்ணன் அவர்கள். வெறுமனே ஒரு பணக்காரரால் சாதித்து விட முடியாது. அதே போன்று ஒரு தொழிலை கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொண்டிருக்கிற நபராலும் சாதித்து விட முடியாது. அரசியலில், பொருளாதாரத்தில், சமூக பின்புலத்தில் ஒரு மனிதன் உயர வேண்டும் என்றால் அவனுக்கு ஒரு அரசியல் பின்புலம் வேண்டும். தம்பி முத்துகிருஷ்ணன் தேர்ந்தெடுத்த அரசியல் பின்புலம் என்பது சாதி ஒழிப்புக்கான அரசியல். அருந்ததியர் மக்களை சமூக ஒடுக்குமுறையிலிருந்து விடுதலை செய்யப்பட வேண்டும் என்கிற அடிப்படை அரசியல். அந்த அடிப்படை அரசியல் தான் ஒரு வீட்டிற்கு சொந்தக்காரர் என்பதை தாண்டி அவருடைய குடும்பத்தில் வழக்கறிஞராக ஒரு பெண், பள்ளிக்கூடத்தில் 2 பெண்கள், சிவகாசியிலே தொழிலதிபர்கள் பட்டியலிலே முத்துகிருஷ்ணன் இந்த சமூகத்திற்கு தலைமை தாங்கி நடத்துகிற ஆதித்தமிழர் பேரவையினுடைய மாநில அமைப்பு செயலாளர். இவ்வளவு பண்புகளும் எங்கிருந்து வந்ததென்றால் அவர் தன்னை ஒரு இயக்கத்தில் இணைத்துக் கொண்டு வேலை செய்ததால் வந்ததே ஒழிய பணக்காரர் என்பதற்காகவோ, தொழிலாளி என்பதற்காகவோ, வேலை செய்கிறார் என்பதற்காகவோ அல்ல. நான் அப்படிதான் பார்க்கிறேன். ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரு அரசியலை தேர்ந்தெடுக்க வேண்டும், அந்த அரசியலில் செயல்பட வேண்டும், சமூக இயக்கத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும், சமூக இயக்கத்தோடு நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். அவைதான் அந்த மனிதனுடைய வெற்றிக்கான அடிப்படையாக இருக்கும். இவைதான் தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் நமக்கு காட்டிய வழிகள். தந்தை பெரியாரை பொறுத்தவரை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த சமூகத்திற்காக பயணித்தவர், பேசியவர், சிந்தித்தவர், சிறை சென்றவர். அவருடைய ஒவ்வொரு பேச்சிலும், ஒவ்வொரு பயணத்திலும், ஒவ்வொரு சிந்தனையிலும் சாதி ஒழிப்பு என்கிற அரசியலையும், சாதி ஒழிப்பை அடிப்படையாக வைத்திருக்கிற பார்ப்பனைய சனாதன கும்பல்களை அடித்து நொறுக்குகிற கருத்துக்களை மக்கள் மத்தியிலே போய் சேர்க்கிற பணியும் தான் அவருடைய வாழ்நாள் பணியாக இருந்தது. அவையேதான் புரட்சியாளர் அம்பேத்கரும் செய்தார். தலைவர் அம்பேத்கர் அவர்கள் நிலத்தை பற்றி சொல்லுகிற பொழுது, நில உடைமை என்பது முத்துகிருஷ்ணன் என்ப நம்முடைய தோழருக்கு இந்த இடத்தில் 5 சென்டில் 6000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு கட்டி இருக்கிறார் என்பது அவருடைய சொத்துரிமை சார்ந்தது அல்ல. முத்துகிருஷ்ணனுடைய சுதந்திரத்தை பொறுத்து, முத்துகிருஷ்ணனுடைய வாழ்வியல் அங்கீகாரத்திற்கானது, முத்துகிருஷ்ணனுடைய சமூக ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டத்தை அங்கீகரிப்பது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார். நிலம் என்பது ஒரு சொத்துரிமை சார்ந்ததல்ல, ஒரு மனிதனுடைய சுதந்திர உரிமை சார்ந்தது என்றுதான்